அண்ணே 2026 தேர்தல் களம் சூடு பிடிச்சிருச்சு பாஸ். அண்ணா அறிவாலயத்துல இன்னைக்கு அக்ரிமெண்ட் மழை பொழியுது. ஆனா முஸ்லீம் லீக் கட்சிக்கு இந்த தடவை ஒரு சின்ன ஷாக் ட்ரீட்மெண்ட் கிடைச்சிருக்கு. 3000 சீட்டு இப்ப 2ஆ குறைஞ்சிருக்கு. இந்த IUML திமுக கூட்டணி மேட்டரை ஒரு அதிரடி பிராண்டி செய்திகள்ல பார்த்துடலாம். பிராண்டி செய்திகள்: ஏனிக்கு ஒரு படி குறைஞ்சிருச்சு. முஸ்லீம் லீக் கட்சிக்கு 2 சீட்டு மட்டுமே. திமுக போட்ட மெகா ஸ்கெட்ச், ரெட் ஃபிளாக். ஹலோ மக்களே, இது உங்கள் மேக்சிமஸ். என்ன பாஸ், கூட்டணி ரொம்ப பெருசானாலே வர்ற வினை இதுதான். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு திமுக இப்போ 2 சீட்டு தான் கொடுத்துருக்கு. கையெழுத்தும் ஆகிடுச்சு. கடந்த தேர்தலில் 3 கொடுத்தாங்க. இப்போ ஏன் குறைஞ்சது? இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. மார்ச் 1ஆம் தேதியான இன்று முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் IUML தலைவர் காதர் முகிதீன் தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். 2. சீட்டு குறைப்பு. 2021 தேர்தல்ல 3 தொகுதிகளில் நின்ன முஸ்லீம் லீக்கு இந்த தடவை 2 தொகுதிகள் மட்டும்தான் ஒதுக்கப்பட்டிருக்கு பாஸ். 3. சின்னம் என்ன? கடந்த முறை மாதிரியே இந்த தடவையும் அவங்க தங்களோட சொந்த ஏணி சின்னத்திலேயே போட்டியிட போறாங்க. 4. ஏன் இந்த முடிவு? திமுக கூட்டணியில இப்போ SDPI மற்றும் தமிமுன் அன்சாரி கட்சிகளும் உள்ள வந்திருக்கிறதுனால சீட்டை பிரிச்சு கொடுக்க திமுக இந்த குறைப்பை செஞ்சிருக்கு. 5. பழைய கணக்கு. கடந்த தேர்தல்ல வாணியம்பாடி, சிதம்பரம், கடையநல்லூர்னு 3 இடத்துலையும் அதிமுக கிட்ட ஏணி சறுக்கிடுச்சு. அந்த தோல்விதான் இப்போ ஒரு சீட்டு குறைய காரணம்னு பேசிக்கிறாங்க. 6. புதுச்சேரி கோரிக்கை. தமிழகத்துல 2 தான் கொடுத்தீங்க, அட்லீஸ்ட் புதுச்சேரியில ஒரு சீட்டு கொடுங்கன்னு காதர் முகிதீன் கோரிக்கை வச்சிருக்காரு. 7. திமுகவின் பலம். கூட்டணி பெருசானாலும் திமுக 170 முதல் 175 தொகுதிகள்ல நேரடியா நிக்க பிளான் பண்றாங்க. அப்போதான் தனி பெரும்பான்மை கிடைக்கும்னு ஸ்டாலின் சார் கணக்கு போடுறாரு பாஸ். ஏன் இந்த சீட்டு குறைப்பு இப்ப இவ்வளவு விவாதமாகுது தெரியுமா? ஒரே கூட்டணியில நிறைய முஸ்லிம் அமைப்புகள் வர்றப்போ ஓட்டுகள் பிரியாம இருக்கணும்னு திமுக நினைக்குது. அதே சமயம் கடந்த முறையில நின்ன 3 இடத்துலயும் தோத்தது முஸ்லிம் லீக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆகிடுச்சு. ஆனா SDPI போன்ற கட்சிகள் திமுக சின்னத்துல நிக்கிறப்போ முஸ்லிம் லீக் மட்டும் தனி சின்னத்துல நிக்கிறது அவங்களுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை தான். கண்ணா, ஏனி ஏறலான்னு பார்த்தா ஒரு படிய காணோன்னு சொல்ற கதையா போச்சு. 2 சீட்ல ஜெயிச்சு பழைய தோல்விக்கு பழி தீர்க்குமா முஸ்லிம் லீக்? இல்ல ஏனி மறுபடியும் சறுக்குமா? பொறுத்திருந்து பாப்போம் பாஸ். சக்சஸ் இஸ் நாட் அபவுட் how many seats you get பாஸ், பட் how many you win பாஸ். முஸ்லிம் லீக்கு 2 சீட் கொடுத்தது சரியா, இல்ல அவங்க ஸ்ட்ராங்கா 3 கேட்டிருக்கணுமா? உங்க கமெண்ட்டுகளை தட்டி விடுங்க. 2026 தேர்தல் அனல் பறக்கும் அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் மேக்சிமஸ் சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. ஒரு விசில் போடுங்க பாஸ்.